அதுக்கு நீ பிறந்த நேரமும் அதுக்கு தொடர்பு உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கை. எவ்வளவோ முயற்சி பண்ணுவான், நல்ல அறிவாளியா இருப்பான், எல்லா முயற்சி பண்ணுவான், தோல்வி அடைஞ்சிக்கினே வருவான். ஒன்னுத்துக்கு உதவ மாட்டான், எதை தொட்டாலும் தங்கமா மாறி நிற்கும். காரணம் அவனுடைய நல்ல நேரம், அவனுடைய பிறந்த டைம். அது இவன் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் முட்டாளா போயிடுவான். இதுதான் காரணம். பிறப்பு தான் நம்ம காரணமே தவிர இங்க கடவுளுக்கே வேலை கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், விதிங்க என்ன இப்படி பண்ணிச்சுக்கன்றோம். இல்ல கடவுள் நான் எவ்வளவு கும்புறேன், கடவுள் என்ன இப்படி பாருங்க பண்ணிட்டான் அப்படின்றோம். கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை புரிஞ்சிக்கினா தெரியும், புரியலன்னா தெரியாது. கடவுளை திட்டிக்கினே தெரிய வேண்டியதுதான் நம்ம வேலை. அதுக்கு தான் சொன்னான், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. கடவுள் என்ற பொருள் அது இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேடா, எல்லா இடத்துலயும் இருக்குது. நீ இருட்டில் வாழ்ந்தால தெரியலடா உனக்கு. வெளிச்சத்துக்கு வா, அது வெளிச்சமா தான் இருக்குது, அது அறியாம இருக்கிற. ஆனா அதை மனசுல வைடான்னா நீ அக்கல்ல வச்சு சுத்திங்கிற கடவுள் விஷயத்த அப்படின்னா. 95% கடவுள் விஷயத்த கேட்கறதோட சரி அவன் அக்கல்ல வச்சு சுத்திங்கிறான், மனசுல இருக்கிறான். யாரோ 2 பேர் தான் மனசுல வச்சு சுத்துருவேன். இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரும் மனசுல வச்சு சுத்த மாட்டீங்க. இங்க கேட்கற வரைக்கும் கேட்பீங்க, வெளியே போகும்போது நீங்க பழையபடி போயிடுவீங்க.